Daily. Taste the Daily. Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. இந்த ஃப்ளாட் கிராஸுக்கு உண்டான ஒரு சின்ன புள்ளி இதுவாகவும் இருக்கலாம். டிரைவர் கோ டிரைவர், அதாவது பைலட்டு துணை பைலட்டுடைய கோஆப்ரேட் இல்லாத ஒரு காரணமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. 1ஆம் தேதியிலிருந்து நீங்க பேப்பரை திறந்தாலே கார் விபத்து, லாரி விபத்து, கப்பல் விபத்து, விபத்து தான் ஒரு 10 விபத்து இருக்கும். ஏன்னா சூரியன் ரிஷப ராசியில பெயர்ச்சியானது இந்த மாசம். அப்ப இந்த மாசம் பொதுவாகவே ஆகாது வாகன ஓட்டிகளுக்கு. ஏன்னா இந்த மாசம் விபத்து மாசம். இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆனது 12ஆம் தேதி. நான் அப்ப பெங்களூர்ல இருந்து சென்னை வந்துகிட்டு இருக்கேன். 1:15 நான் சென்னை, 1:45 நான் வண்டியில வந்துகிட்டு இருக்கேன். இருக்கும் போது எனக்கு ஒரு கிளாஷ் ஆச்சு. ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட் ஏதோ ஒன்று ஆகுதே, ஃப்ளைட் கிராஷோ கப்பல் கிராஷோ ஒரு ஆகுதேன்னு ஒரு ட்ரீம் மாதிரி ஒன்று வந்தது. ஃப்ளைட் கிராஷ் ஆனது வியாழக்கிழமை மதியம் 1:35 தான் இது கிராஷ் ஆயிருக்கு. அப்போ 1:35 சொல்லிட்டாவே 1:30 ராவு காலம். பொதுவாக நம்ம ஒரு பிரயாணத்தை ராவு காலத்தில் யாருமே செய்ய மாட்டோம். ஆனா இந்த ஃப்ளைட் கிராஷ்ல நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இது கிளம்புன நேரம் ராவு காலம். ராகுன்னாவே கனரக வண்டி, ராகுன்னாவே ஏர்பிளைன் சொல்லலாம், கப்பல்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு நேரத்துல நேரம் காலத்தை பார்த்து கிளம்பியிருந்தா மட்டும்தான் விபத்து இல்லாம தெளிவாயிருந்திருக்கும். வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, KGF. செகண்ட் ஃப்ளோர் தமிழ் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க. இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆனது 12ஆம் தேதி மதியம் 3:35 மணிக்கு. நான் அப்போ பெங்களூர்லேருந்து சென்னை வந்துக்கிட்டு இருக்கேன். 1:15 நான் சென்னை, 1:45 நான் வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கேன். இருக்கும் போது எனக்கு ஒரு கிளாஷ் ஆச்சு. ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட் ஏதோ ஒன்று ஆகுதே, ஃப்ளைட் கிராஷோ கப்பல் கிராஷோ ஒரு ஆகுதேன்னு ஒரு ட்ரீம் மாதிரி ஒன்று வந்தது. அது கிடக்கட்டும். ஆனால் ஃப்ளைட் கிராஷ் ஆனது வியாழக்கிழமை மதியம் 1:35 தான் இது கிராஷ் ஆகிருக்குது. அப்போ 1:35 சொல்லிட்டாவே 1:30 ராவு காலம். பொதுவாக நம்ம ஒரு பிரயாணத்தை ராவு காலத்தில் யாருமே செய்ய மாட்டோம். அப்போ ராகு காலம் அப்படின்னு கேட்குறது என்னன்னா, பொதுவாக இந்த மாதம், அதாவது 6ஆவது மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் பேப்பரை திறந்தாலே கார் விபத்து, லாரி விபத்து, கப்பல் விபத்து, விபத்து தான் ஒரு 10 விபத்து இருக்கும். ஏன்னா சூரியன் ரிஷப ராசியில பெயர்ச்சியானது இந்த மாதம். அப்போ சூரியன் பெயர்ச்சியானதுலேருந்து சூரியன்லேருந்து 10ஆவது வீடு மீன ராசி. மீன ராசியில் சனி பகவான் இருக்கார். அப்போ இந்த மாதம் பொதுவாகவே ஆகாது வாகன ஓட்டிகளுக்கு. அது கார் ஓட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, கனரக வாகனம் ஓட்டுறவங்க சரி, பஸ்ஸு ஓட்டுறவங்க சரி, கப்பல் விமானம் ஓட்டுறவங்களுக்கே இந்த மாதம் ஆகாது. ஏன்னா இந்த மாதம் விபத்து மாதம். இந்த விபத்தை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம முன்னோரை நினச்சி அந்த ஸ்டேரிங்கை தொட்டு இப்படி கண்ணில் ஊற்றிக்கணும். இல்லை நம்ம குலதெய்வத்தை நினச்சி ஸ்டேரிங்கை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு தான் வண்டியை ஸ்டார்ட்டே பண்ணணும். அப்போத்தான் விபத்து இல்லாத ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். 12 மாதத்தில் இந்த 6ஆம் மாதம் தான் ஆகாத மாதம் எல்லாருடைய ஜாதகருடைய தன்மைகளுக்கும். அப்போ இந்த விபத்து நடந்திருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்குற ஒரு தன்மையாக ஒன்று சொல்கிறேன். ஒரு அரசு பஸ்ஸில், ஒரு ஏசி பஸ்ஸில் நம்ம பிரயாணம் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே தயாராக இருக்கோம்.
1:30 மணிக்கு அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் அந்த வண்டியுடைய டைம். அப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னையே அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிடுது. பிரயாணிகள் எல்லாமே அந்த பஸ்ஸில் உட்கார்ந்தவனே ஏசியை போடுவாங்க, தனக்கு நல்லா காற்று வரணுமே கேட்டு. பிரயாணிகள் எல்லாமே ஏறிடுறாங்க. பஸ்ஸு டிரைவரும் கண்ட்ரைக்டரும் அந்த பஸ்ஸில் வந்து ஏறுறாங்க. பஸ்ஸில் டிரைவரும் கண்ட்ரைக்டரும் ஏறின உடனே இந்த பஸ்ஸோடைய தன்மை, இந்த பஸ்ஸில் பிரேக் பிடிக்குதா, டயர் நல்லா இருக்குதா, இன்ஜின் பவராக இருக்குதா, இதுக்கு முழு காரகன் யாருன்னா அந்த டிரைவரும் கோ டிரைவரும் தான். வண்டி பழசாக இருந்தாலும் அதோடைய கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கா அலசி ஆராய்ஞ்சு தான் எடுக்கணும். இது ஒரு தன்மை. அப்போ பிரயாணிகள் எல்லாமே வந்து டோரை மூட்டானா அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக தூங்கக்கூடிய தன்மையில தான் இருப்பாங்க. அப்போ இந்த டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த வண்டியில் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கா, இல்லை இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரம் காலங்கள் நல்ல நேரமா அப்படின்னு பார்த்து தான் இந்த வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்ன இந்த வண்டி டிரைவர்களுடைய மனநிலை என்னன்னு கேட்குறத நம்ம பார்க்கணும். அவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டில் ஏதோ ஒரு தொந்தரவு, ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையோட இந்த வண்டி எடுத்தா அவங்க டிப்ரெஷன் தான் இருப்பாங்க, கவன சிதைவு தான் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கையும் வாய்ப்பு இருக்கு. வண்டியவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டிரைவர் கோ டிரைவருக்குள்ள கோஆப்ரேட் இருக்கணும். 2 பேருக்கும் கோஆப்ரேட் பண்ணாதான் அந்த வண்டியை லேண்ட் பண்ணவே முடியும். அப்படி 2 பேருடைய கோஆப்ரேட் இல்லைன்னா 2 பேருக்குமே ஒரு பிரச்சனைகள் வர மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தா, இல்லை இவங்க 2 பேர் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தா இந்த மாதிரி கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, சாதாரணத்துக்கு நம்ம பஸ்ஸு பிரயாணத்திலேயே வண்டியில் போய்கிட்டு இருக்கோம். நைட்டு நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம். டிரைவர் 12 மணி 1 மணிக்கு டிரைவரை வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது பைபாஸில் ஏதாவது ஒன்று கிராஸ் ஆகிடுது. சடன் பிரேக் அடிக்கிறதுக்கு பதிலாக சடன் ஆக்சிலேட்டராக கவனக்குறைவில் மிதிச்சிருவார். அந்த மிதிச்சனால ஓவர் ஃபீடாகி மரத்துலையோ ரோட்லையோ சாஞ்சி உடஞ்சி ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான ஒரு முறையும் உண்டு. இது டிரைவருடைய கவன சிதைவா இல்லை வண்டியோடைய குறையா? இது டிரைவருடைய கவன சிதைவு. ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கிறது முழுக்க அந்த டிரைவரும் கோ டிரைவர்னு சொல்லக்கூடிய விமானிகளுடைய தன்மை தான். ஒரு வண்டி இயங்கும் இயங்காதது அவங்களுக்கு தெரிஞ்சு தான் அந்த வண்டியை 1 மணி நேரம் முன்ன பின்ன அதை பரிசீலனை பண்ணி தான் எடுக்கக்கூடிய தன்மையும் உண்டு. ஆனால் இந்த ஃப்ளைட் கிராஷில் நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இது கிளம்புன நேரம் ராகு காலம். ராகு வந்து கும்பராசியில் சனி பகவான் வீட்டில் இருக்கு, பகையான கிரகம் வீட்டில். ராகுன்னாவே கனரக வண்டி, ராகுன்னாவே ஏரோப்ளைன் சொல்லலாம், கப்பல்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் நேரம் காலத்தை பார்த்து கிளம்பியிருந்தா மட்டும்தான் விபத்து இல்லாமல் தெளிவாய்ந்திருக்கும். ஆக இந்த ஃப்ளாட் கிராஷுக்கு உண்டான ஒரு சின்ன புள்ளி இதுவாகவும் இருக்கலாம். டிரைவர் கோ டிரைவர், அதாவது பைலட்டு துணை பைலட்டுடைய கோஆப்ரேட் இல்லாத ஒரு காரணமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவர் ஒன்று சொல்ல இவருடைய டிப்ரெஷன் கூட இந்த மாதிரி ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்திருந்தாலும் உயிர் 200 சில்லற ஒரு உயிர்கள், இங்கே அந்த பில்டிங்கில் இறந்த ஒரு டாக்டர்கள் உயிர்கள் விலை மதிக்க முடியாதது. ஒரு சிறு தவறு, நான் ஒரு டிரைவராக இருந்து பண்ணக்கூடிய சிறு தவறு பிரயாணிகளுக்கு தான் பிரச்சனை. அப்போ டிரைவர்கள் எல்லாமே தெளிவான மனத்தில் இருக்கணும், தெளிவான சாந்திகளோ மெடிடேஷனோ பண்ணணும், தாம் மனதை ஒருமுகப்படுத்தணும். தன்னை நம்பி 100 பேர் 200 பேர் இருக்காங்களே சொல்லக்கூடிய கவனம் இருக்கணும். இந்த கவன சிதைவு தான் இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவே இருக்கு. இறந்திருந்தவங்களுடைய ஆத்மா நல்லபடியாக சாந்தி ஆகணும், யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது. இனிமே இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டண்ட்டு நம்ம நாட்டில் வரவே கூடாது. டிரைவர்கள் கார் ஓட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, லாரி ஓட்டுறவங்களாம் சரி, ஏர் பஸ் ஓட்டுறவங்களாம் சரி, கவர்மெண்ட் பஸ் ஓட்டுறவங்களாம் சரி, கப்பல் ஓட்டுறவங்க சரி, விமானம் ஓட்டுறவங்க கூடியவங்க 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தன்னை ஒருமுகப்படுத்திக்கிட்டு
பக்குவங்கள் பண்ணக்கூடிய தன்மையை தெளிவு பண்ணிக்கணும். ஒரு டாக்டர் இருக்காரு, ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் இருக்காருன்னா அவர் தெளிந்த மனதோட தெளிவான அமைப்பில் இருந்தால் தான் அந்த பேஷண்ட்டை குணப்படுத்த முடியும். அந்த மாதிரி நம்ம டிரைவர்களை மதிங்க. டிரைவர்கள் எல்லாமே 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க, மனதை ஒருமுகப்படுத்துங்க. உங்களை நம்பி பல பிரயாணிகள் இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் வராமல் இருக்கக்கூடிய தன்மையை பக்குவம் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு தெளிவான அமைப்பில் டிரைவிங் பண்ணால் எந்த குறையும் வராது. இறந்த ஆத்மாக்களும் அந்த மருத்துவமனையில் இருந்த டாக்டர்களும் ஆத்மா சாந்தி அடையணும், எந்த குறையும் இல்லாமல் இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி ஃப்ளைட் கிராஷு ஆக்சிடெண்ட்டு எதுவும் வராமல் இருக்க வடபழனி ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. Taste Daily. Taste the Daily.